ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ மண்டே எடுத்தது. காலையில் ஒரு 6 மணி போல் தான் எந்திரிச்சேன். என்ன சமைக்கிறது அப்படின்றத நைட்டே டிசைட் பண்ணி வச்சனால எப்படியும் சீக்கிரம் முடிச்சிருவேன்னு தெரியும். அதனால தான் 6 மணி போல் எந்திரிச்சேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு இது வரைக்கும் நான் மட்டன் பிரியாணி கொடுத்து விட்டது கிடையாது. கையில் என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொன்னால், சரி பாப்பா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். மட்டனை குக்கரில் வேக வச்சுட்டு வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படி பிரியாணி செய்வேன் அப்படின்னு நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் ரெசிபியோட ஃபுல் வீடியோ எடுக்கலை. வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதக்குவேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சா மட்டனை ஆட் பண்ணிக்குவேன். மட்டனை சேர்த்துட்டு கூடவே பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்குவேன். சின்ன டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தனால 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி பிரியாணி மசாலா 1.25 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணேன். மட்டன் கழுவும் போது மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறைய போட்டு கழுவிட்டேன். அதனால தான் மட்டன் மஞ்சள் கலரில் இருந்தது. பிரியாணியை சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லோவாக தான் இருந்தது. இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருந்தேன். அதுக்கு 3 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினேன். குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லையும் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், மட்டன் பிரியாணி ரெடி. பிரியாணி ஸ்மெல்லை பிடிச்சிட்டு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு அம்மா இன்னைக்கு பிரியாணியா அப்படின்னு சொல்லி ஒரே குஷியாயிட்டாங்க. பிள்ளைங்களோட ரொம்ப நாள் ஆசையும் நிறைவேற்றியாச்சு இன்னைக்கு. பாய். இன்றைக்கி அகாரோ பிராண்ட்லேருந்து ரிவ்யூக்காக 3-in-1 ட்ரிம்மர் சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரிம்மர் சார்ஜபிள், 1 இயர் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது கூடவே யூசர் மேனுவலும் வாரண்டி கார்டும் வந்துடுது. ட்ரிம்மர் ஹெட்டை எல்லாமே சேஃபாக வச்சுக்கிறதுக்காகவும் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரியும் நமக்கு ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. இது கூட மொத்தம் 3 ஹெட்டு வரும். ஒன்று சேவர் ஹெட்டு, இன்னொன்று ஐப்ரோ ட்ரிம் பண்ணுற மாதிரியான ஹெட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹோல் பாடிக்கும் நம்ம ட்ரிம் பண்ணுற மாதிரியான ஹெட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஹெட்டுமே நம்ம ஈஸியாக கழட்டி மாட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக கழட்டி மாட்டுறதுக்காக அந்த ஹெட்டை கழட்டி மாட்டுற இடத்துல நமக்கு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நம்ம லாக் போட்டுக்கலாம். இது சார்ஜபிள்னு சொன்னேன் பார்த்தீங்களா, சார்ஜருமே கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த அடாப்டரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருக்க ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த சேவர் ஹெட்டு மாட்டியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருந்தது, பிளேடு இருக்க மாதிரியே தெரில. இது எப்படி ஃபேஸில் இருக்க ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு தயங்கிட்டே தான் பண்ணேன். பட் ஆனால் சூப்பராக ரிமூவ் பண்ணுச்சு. எனக்கு அப்பர் லிப்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மீசை இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக எடுத்தது. எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. இந்த ட்ரிம்மரை ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்காகவே வாங்கலாம் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ரேசர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எங்கேயாவது கோடு விழுகும். எனக்கெலாம் கண்டிப்பாக கோடு விழுகும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ட்ரிம்மரில் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. என்னடா இப்படி வச்சு தைச்சமே வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. என்னோடய ஃபேஷியல் ஹேர் எல்லாமே ரொம்ப சூப்பராக ரிமூவ் பண்ணிருச்சு. இதை க்ளீன் பண்ணுறதுக்குமே நமக்கு ப்ரஷ்ஷு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண சேவர் ஹெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறதுக்கான ஹெட்டு. ஐப்ரோ த்ரெட்டிங்காக இனி பார்லர் போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்லர் போனோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக அது பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். வீட்லேயே இனிமேல் பெயின் இல்லாமல் ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. எந்த பெயினும் இல்லாமல் ஈஸியாக ஐப்ரோ நம்மளால் ட்ரிம் பண்ண முடியும். ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறதுக்காகவுமே இந்த ட்ரிம்மரை கண்டிப்பாக வாங்கலாம். அடுத்த ஹெட்டு ஹோல் பாடிக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஹெட்டு. இது வச்சு நம்ம கை, கால், அண்டர் ஆர்ம்ஸு, ப்ரைவேட் பார்ட்ஸு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிம்மர் ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் ஹேரை ரிமூவ் பண்ணணும்னு கிடையாது. வெட்டாக இருந்தாலுமே ஹேரை ரிமூவ் பண்ணும். நம்ம அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு கூட ட்ரிம்மர் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ட்ரிம்மர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்காவது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராடக்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு நானும் கமலும் கடைக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் காஃபி அண்ட் ரீசார்ஜ் அப்படின்னு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கடை ஓப்பனிங்க்கு போயிருந்தோம். போயிட்டு வாழ்த்து சொல்லிவிட்டு கிட்ஸுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு லேட் ஆச்சு அப்படின்னு கிளம்பிட்டோம்.
கடைக்கு போயிட்டு கடையில் கொஞ்சம் வேலை இருந்தது. அந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்றைக்கி ரோட்ரி வேலையும் இருந்தது. அதையும் முடிச்சுட்டு வந்து மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு மேலே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு மாதிரி பேக் பெயினாக இருந்தது. இடுப்பு ரொம்ப வலிச்சது. ரொம்ப நேரம் நம்மளால் உட்கார முடியாது. வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. ஒரு சிஸ்டர் நீங்கள் பேசுகிறது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக உங்கள் கமெண்ட்ஸை பார்க்கும்போது தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. ராஜி யார், ராஜினால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தது நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸும் தான். கமல் எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. பாசிட்டிவான கமெண்ட்ஸ், என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான கமெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணவங்களோட ஃபேஸ் தெரியாது. பட் ஆனால் அவங்க மனசு எனக்கு தெரியும். அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இத்தனை வருஷம் என்னை சப்போர்ட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணதுக்கும் இனிமேல் சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ண போகிறதுக்கும் உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்தேன். இன்றைக்கி ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் வந்து அரைச்சிட்டு வந்து பேக்கெட் போட்டுட்டு இருந்தாங்க. அது என்னமோ தெரில, ப்ரொடக்ஷன் யூனிட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தால் மட்டும் எனக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணாது. கீழே வந்து உட்காந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்ப்பேன். ஏதாவது நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்த்துட்டு பண்ணுவேன். ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் லான்ச் பண்ணி 8 மாதம் தான் ஆகுது. நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. ஆர்டர்ஸ் கொஞ்சம் பெண்டிங் வச்சு இன்றைக்கி அரைச்சிட்டு வந்து பேக்கெட் போட்டு தான் டிஸ்பேட்ச் பண்ணாங்க. என்னைக்காவது ஒரு நாள் தான் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் இருக்க மாதிரி இருக்குது. ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், வந்து உட்காந்து எங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு ரேவதி அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளம்பிட்டு வந்து அக்கா பாய்க்கா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன். அவங்கக்கிட்ட சரியாக பேசக்கூட முடியாது. இப்போல்லாம் நீங்கள் எங்ககிட்ட பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க அக்கா. கண்டிப்பாக இது எல்லாமே கொஞ்ச நாள் தான். ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ரோட்டரி வேலைக்காகவோ இல்லை வேறு ஏதாவது வேலைக்காகவோ நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா ஃபுல் டே வந்து கடையிலே உட்காந்துருக்கணும்னு இல்லை, அந்த வேலையை முடிச்சுட்டு கடையையும் பார்த்துட்டு பேசாமல் கிளம்பி வீட்டுக்கு வந்துடலாமே. வீட்டுக்கு வந்தோம்னா நம்ம ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும். இவங்களும் இங்கே என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்த மாதிரி இருக்கும். நம்மளும் ஏதாவது ஒரு வேலை செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு வெளியே போய் அலையிறத விட இங்கே இருந்துட்டு மேலே வீடு கீழே ப்ரொடக்ஷன் அப்படின்னு ரெண்டையுமே பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த விஷயத்த நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கொரியர் கவர் காட்டன் பாக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கொரியர் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சின்ன கவர் எத்தனை, பெரிய கவர் எத்தனை, காட்டன் பாக்ஸ் சின்னது எத்தனை, பெருசு எத்தனை அப்படின்றதையுமே வந்து கவுண்ட் பண்ணி வச்சுக்குவோம் ஸ்டாக் மெயின்டெனன்ஸ்க்காக. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி டே வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்தது. பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸ்கூல்லேருந்து வந்ததுமே கால் பண்ணி எங்கேம்மா இருக்க அப்படின்னு கேட்டாங்க. வீட்டில் இருக்கேன் பாப்பா அப்படின்னு சொன்னதுமே, அப்போ நைட் டின்னர் வந்து எங்களுக்கு பாஸ்தா ரெடி பண்ணி வைமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி கால் பண்ணாங்க. அதனால் பாஸ்தா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாஸ்தா நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத ஷூட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் என்னால் முடியல. கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத வீடியோவாக போடுறேன். எதுக்கு வரும்போதே மூஞ்சி தூக்கிட்டு வருது? கண்மணிக்கு ஊசி போடுறேன். ஏன் கண்மணி? என்ன பிரச்சனைன்னு தெரில. வரும்போதே சண்டை கட்டிட்டு தான் வந்தாங்க. வந்ததும் ஒன்றுமே பேசல. கொஞ்சம் நேரம் கழித்து என்னம்மா அப்படின்னு கேட்டதுக்கு, நீ அவள் கேட்ட உடனே பாஸ்தா மட்டும் செஞ்சு கொடுக்குற, எனக்கு உளுந்தங்களி செஞ்சு தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி என் மேலே திருப்பி விட்டா. கண்டிப்பாக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சுருக்கேன். கண்மணிக்கு உளுந்தங்களினா ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு அவளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துடணும். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.